கேக்குதாமா? கேட்கல. எனக்குன்னு ஆண்டவர் ஒன்று நிச்சயம் பண்ணிட்டாருன்னா, ஆண்டவர் எனக்குன்னு ஒன்று வச்சுட்டார் அப்படின்னா, நான் நம்புறேன் யார் தடுத்தாலும் கண்டிப்பாக அது நமக்கே வந்து சேரும். நம்மளை விட்டு எங்கும் போகாது. நமக்கு இல்லாதது தான் நம்மளை விட்டு போகுமே தவிர நமக்கு இருக்கிறது நம்மை விட்டு போகாது. அப்படி ஒன்று நீங்க ஆசைப்பட்டு நீங்க ஜெபம் பண்ணி நீங்க காத்திருந்து உங்களுக்கு கிடைக்கலன்னா நான் சொல்றேன், அதை விட்டுருங்க. அதை விட்டுருங்க. அது உங்களுக்கு உரியது. கேட்கல? உங்களுக்கு விருப்பம் இருந்திருக்கலாம் சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு ஆசை இருந்திருக்கலாம், நீங்க காத்திருந்திருக்கலாம், நீங்க ஜெபிச்சிருக்கலாம், நீங்க மைண்ட் அப்படி செட் பண்ணியிருக்கலாம், உங்களுக்கு இதுதான் கரெக்டா இருக்கும் நீங்க டிசைட் பண்ணிடலாம். ஆனா உங்களுக்கு அது கிடைக்கல. நான் சொல்றேன், அது நம்ம மூளை வேற, ஆண்டவர் மூளை வேற. எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது கிடைக்காம போனதற்காக முறுமுறுக்காதீங்க. கிடைக்காம போனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்ன நான் தெரியாத ஒரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாற்றினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. அது எனக்குரிய அல்லாத ஒன்றை நான் வச்சிருக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்பாததற்காக ஸ்தோத்திரம். நீங்க சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலதை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சுத்தமா மனசு வராது பாருங்களேன். அவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதுவும் சிலர் வந்து இந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க, அதுதான் ரொம்ப தப்பு. ஒரு திருச்சபையில் உள்ள ஒரு தம்பி வந்து ஐஏஎஸ்க்கு எக்ஸாம் எழுதினார். அவர் அப்போது ஃபஸ்ட் டைம் எழுதும்போது வந்து ரொம்ப பாரத்தோட ஜெபம் பண்ணி 21 days ப்ரேயருக்கு அட்டன் பண்ணி போய் எழுதினார். ஃபெயில் ஆகிட்டார். அப்புறம் நெக்ஸ்ட் டைம் அடுத்து ஐஏஎஸ்க்கு எழுதும்போது என்கிட்ட வந்து, பாஸ்டர் நான் வந்து இந்த 1 year படிக்கிறேன், சென்னைக்கு போகிறேன், இந்த 1 year மட்டும் ஒரு நேரம் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், காலையில் மட்டும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு நான் வெறுமையாக போயிட்டு படித்து முடிச்சு திரும்பி வந்து நான் வந்து எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு. எனக்கு அப்படியே அந்த பையன் அந்த வயசில், அந்த வாலிப வயசில் இன்னொரு ஊரில் போய் அது படித்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுறதுனால அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. ஆண்டவரே எப்படியாவது இவன் ஆசீர்வதிக்கப்படணும், இவன் மட்டும் ஒரு ஐஏஎஸ்ஸாக மாறிட்டான் அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், நமக்கும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். அந்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டார். 3வது வருஷம் இனி நான் எழுதவே முடியாது, இது எனக்கு கடைசி இயர். எங்கள் அப்பா கடன் வாங்கி கொடுத்து முடிஞ்சிட்டாரு. நிறைய கடன் வாங்கிட்டாரு. என் தலை மேலே இப்போ பல லட்சம் ரூபாய் கடன் இருக்குது. நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணியே ஆகணும். 3வது டைம் ஃபெயில் ஆகிட்டேன். மனசே உடஞ்சிட்டான். ஏன்னா வாழ்க்கையே அப்படியே திசை திரும்பிருச்சு. 3வது எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இந்த மாதிரி இரும்பு வேலை செஞ்சு அவன் வெல்டிங் பண்ணிட்டு இருக்கிறான். யாரு? ஐஏஎஸ் படிச்சு. அவன் நான் ஒரு நாள் அவனை கூப்பிட்டு சொன்னேன், நீ வந்து அது கிடைக்கலன்னு கவலைப்படுறியா, வருத்தப்படுறியா? அப்படிலாம் வருத்தப்படாத. ஆண்டவருக்கு சித்தம் இல்லை, அது நமக்கு தரல. ஆனா நீ 3 வருஷம் படிச்சிருக்கல, ஒரு ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும். அது ஒரு லீடர்ஷிப்பினுடைய படிப்பு. அதனால உனக்கு நிறைய குவாலிட்டி வந்திருக்கும். நான் உன்னை வாட்ச் பண்ணுறேன், உனக்கு குவாலிட்டி வந்திருக்குது, நீ படிக்கப்படியே நிறைய மாற்றம் வந்திருக்குது. பட் இது என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக உனக்கு இது பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஃபீல்டை நீ நினைக்காத, கர்த்தர் ஏதோ ஒன்றில் நீ இழந்தது எல்லாத்தையும் கொடுத்துருவாரு அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறேன். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவனை நம்பி ஒரு தொழில் அதிபர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 கோடி இன்வெஸ்ட்மெண்ட், 30 crores. அவனை நம்பி தான் அது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. அவன் தான் அதுக்கு லீடர். பாஸ்டர் ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ நான் நம்புகிறேன், சில நாட்களில் வந்து சிலது கிடைக்காததே அதில் என்ன இருக்கிறோம். சில விஷயத்த ஆண்டவர் வந்து உங்களுக்கு கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு அனுமதிப்பார். அதில் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அதில் வந்து அங்கீகாரம் இருக்காது, அதில் ஆசீர்வாதம் இருக்காது. இதை ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சிலர் பார்த்தீங்கன்னா அதையே பிடிச்சிட்டு, என் பையனை டாக்டர் ஆவேன்னு தானே கர்த்தர் சொன்னார், அந்த பாஸ்டர் கையில் எடுக்கும்போது டாக்டர் அப்படின்னாரு, நான் பைபிளை திறக்கும் போது லூக்கா தான் வந்துருச்சு. லூக்கான்றது டாக்டர் இல்லை, அதுதான் வந்துருச்சு. அப்போது நமக்கு எல்லாமே இந்த அப்படியே லிங்காக நடக்கிறதுனால உடனே நம்மளே என்ன பண்ணிடுவோம்னா அதை முடிச்சு போட்டுருவோம். இதெல்லாம் நடக்கிறதுனால எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி, அப்புறம் கடைசியில் வந்து அது நடக்காத போன உடனே அவ்வளோதான், கர்த்தரே என்னை கைவிட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி அப்படியே சமைக்கும் போது முறுமுறுப்பேன், நடக்கும்போது முறுமுறுப்பேன், அப்படியே முறுமுறுத்துட்டே ஆண்டவர் என்னத்தை செஞ்சார், எல்லாம் செஞ்சார், எனக்கு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நம்ம வந்து முறுமுறுத்துட்டே இருப்போம். அதை கற்றுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்காரு. ஓகே ஆண்டவரே நன்றி அப்பா. அதில் இல்லைன்னா இன்னொன்று இல்லைன்னா இன்னொன்று. ஆண்டவர் வந்து
இன்னைக்கு எத்தனையோ பேர் தாங்கள் படித்த படிப்பில் இல்லை, படிக்காத படிப்பில் தான் கர்த்தர் அவங்கள உயர்த்தி இருக்கிறார். அதனால படிப்பு மஸ்ட், ரொம்ப அவசியம். என் வாழ்க்கையில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது என் படிப்பு மட்டும்தான். நான் அதை தவற விடுறேன். நான் மட்டும் அடிக்கடி நினைப்பேன். இப்போ துபாய் போகும்போது கூட நினச்சேன், நம்ம மட்டும் கொஞ்சம் இங்கிலீஷ் நல்ல நாலேஜோட நல்லா படிச்சிருந்தோன்னா இங்கே வந்து கொஞ்சம் பேர் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு இது புரியல தமிழ், அதனால் வந்து இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா எங்களுக்கு ஹிந்தி தெரியும், நாங்கள் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னாங்க. தெரியாதே. அப்போ நினச்சேன், படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்கலையே, அப்படியே அப்பாவையும் அம்மாவையும் குறை சொல்லிட்டு தானே இருந்தோம், சுற்றிட்டே இருந்தோமே. கொஞ்சம் இங்கிலீஷ் படிச்சிருந்தா இன்றைக்கி உங்களுக்கு ஊழியம் செஞ்சுருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் பயன்பட்டுருக்கலாமே. கர்த்தருக்காக நம்ம எங்கே இருந்தாலும் கர்த்தருக்காக தான் அதனால் படிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்கிறேன், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டியூட்டி அது. நீ கொஞ்சத்தில் உண்மை இல்லைன்னா ஆண்டவர் ஒன்றா அநேகத்தில் ஆசீர்வதிக்கவே முடியாது. நீங்களும் படிக்காமல் இன்றைக்கி நிறைய பசங்களுக்கு நான் ஒரு சாக்கா போயிடுச்சு. ஆமாம், உண்மையிலே அப்படிதான். நிறைய பெற்றோர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் டயலாக் விட்டுருக்கான் பாருங்களேன். அவங்க அம்மா, டே படிடா, படித்தாதான்டா வாழ்க்கையில் முன்னேற முடியும்னா, பென்ஸ் பாஸ் என்ன படிச்சு தான் முன்னேறினாரா? அவர் படிக்காமல் இவ்வளோ பெரிய ஊழியக்காரராக மாறலையா? ஏன் நான் மாற மாட்டேன்னா? அதனால் உங்களுக்கு விசுவாசம் இல்லையா அப்படின்னு சொல்ல. நல்லா கவனிச்சுக்கோ, அன்னைக்கு வந்து எனக்கு இருந்த சூழ்நிலையே வேற. நான் வந்து அன்னைக்கு படிக்க முடியாததுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய வேலைப்பழு தான். தலை மேலே வச்ச வேலைப்பழு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா மட்டும் கொஞ்சம் வசதியாக கரெக்டாக காரில் கொண்டு விட்டு, பைக்கில் கொண்டு விட்டு, அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருந்தாங்கன்னா, எங்கள் அப்பா கொஞ்சம் டியூஷன் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு, எங்கள் அம்மா கொஞ்சம் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாலேஜ் எங்களுக்கு வந்திருக்கும். பட் அது சொல்லிக் கொடுக்க எங்கள் அம்மா அப்பாவுக்கும் தெரியவும் இல்லை. எங்களுக்கும் வேலை பழு, அந்த படிக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வேலை, அந்த வேலை நிறைய வேலை செய்யணும், வாழைக்கு தண்ணி எடுக்கணும், அங்கே பண்ணணும், இதை பண்ணணும், அதுவே எங்களுக்கு பாரமாக மாறிடுச்சு. ஆனால் நாங்கள் அந்த வேலையில் கரெக்டாக இருந்துச்சோம். இப்போது நீங்கள் சோம்பேறித்தனப்பட்டு அவ்வளோ நல்ல அம்மா அப்பாவை தந்து நீங்கள் படிக்கலை அப்படின்னா உங்கள் கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இல்லை. அதுவும் இனி இருக்கிற காலத்தில் எல்லாம் அப்படின்னா குறைஞ்சது தம்பிங்க தங்கச்சிங்க கேளுங்க, உங்களுக்கு ஒரு 4 லாங்குவேஜ் ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக சர்வே பண்ண முடியவே முடியாது. பாருங்கள், பிஸ்னஸ் மேன் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாஷை தான் அவங்கள கொண்டு போய் சேர்க்குது. இங்கிலீஷ் தெரியணும், ஹிந்தி கண்டிப்பாக தெரியணும், தமிழ் தெரியணும், இன்னும் ஏதோ ஒரு லாங்குவேஜ் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் படிச்சுக்கணும். 4 லாங்குவேஜை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நான் நம்புகிறேன் நீங்கள் வந்து ரொம்ப பெரிய ஆளாக மாறிடலாம். ஏன்னா அந்த நெட்வொர்க் வந்து உங்களுக்கு ரொம்ப பெருசாக போயிடும். வெறும் தமிழ் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் சின்னதாக இருக்கும். எல்லா பிஸ்னஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஹிந்தி அவங்க படிச்சிருப்பாங்க. எதை படிக்கலைன்னா கூட 10% பேசுறதாவது கற்றுக்குவாங்க. இல்லைன்னா அவங்க சொன்னால் ஏதோ பதிலாவது சொல்ல கற்றுக்குவாங்க. ஆனால் நம்ம நிறைய பேர் அப்படி இல்லை. இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆசையாக மாறணும். ஆமேன்னு சொல்லுங்க. அது நமக்கு நம்முடைய மூளைக்கு உள்ள போகாது, ஆனால் ஆண்டவர் இறக்க செஞ்சால் அது நடந்துடும் அப்படின்னு ஆமேன்னு சொல்லுவோம். அப்போ சில காரியங்கள் நமக்கு நடக்காததை, சில காரியம் நம்ம நினைச்சது மாதிரி இல்லைன்றதுக்காக யாரும் சோர்ந்து போக வேண்டாம், மனசை தளர விடாதீங்க. ஆண்டவர் அதில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், சொல்லி கொடுத்திருக்கிறார். அதில் நம்ம படிக்க வேண்டியது ஏதோ ஒன்று இருக்கு. ஆமேன்னு சொல்லுவோம். நீங்கள் அப்படி தான் விட்டுட்டு போகணும். நீங்கள் அப்படி தான் விட்டுணும். ஓகே ரைட், அதில் ஒரு கற்றுக்கிட்டேன், மனுஷன் யாருன்னு கற்றுக்கிட்டேன், அதில் தொழில் எதுன்னு கற்றுக்கிட்டேன், அதில் இவன் யார் அவன் யாருன்னு கற்றுக்கிட்டேன், சொந்தம் யாருன்னு கற்றுக்கிட்டேன். போதும்ப்பா, அதில் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன்ப்பா. சிலதை நமக்கு கொடுப்பாரு, சிலது பாடம் மட்டும் கற்றுக் கொடுக்க வைப்பார். நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், நல்ல கரங்களை தட்டி சகலமும் 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 நன்மைக்கு ஏதுவாகவே ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கரங்களை தட்டி எல்லாரும் எழும்பி நின்று அந்த பாடலை பாடி, ஆகும் எல்லாம் ஆகும், என் தேவனுடைய கரத்தினாலே ஆகும், எண்ணி முடியாத அற்புதத்தை எனக்காக அவர் செய்கிறவர். கரங்களை மேல தட்டி எல்லாரும் ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் பார்க்கிறார், உங்களுடைய ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து கொள்ளுகிறார். உங்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகள் உச்சரிக்கப்படும் போது கர்த்தரை கனப்படுத்துகிறார். நீங்கள் கரங்களை தட்டுவது கர்த்தரை மகிமைப்படுத்துவது, நீங்கள் ஆராதிப்பது தேவனை மகிமைப்படுத்துவது. எல்லாருடைய கரங்களையும் நன்றாய் தட்டி ஆமே. ஆகும் எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாமா. சொல்லுங்க வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க,
ரெண்டு மூணு வாலிப தம்பிங்க ரொம்ப அழகா ஆராதிக்கிறாங்க. சொல்லுங்க, ஆகும் இயேசுவே என்னை மாற்றவும் ஆகும். ஓ ஹalleluya. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாம் செய்து முடிப்பவர் நீரே ஐயா. பாடிக்கொண்டே எனக்கு குறித்ததை நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் முடிப்பவர் நீரே ஐயா, நீரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே, praise the Lord, hallelujah. இப்ப சொல்லுவோம், விசுவாசத்தோட பாடுற ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே ஹalleluya, எல்லாமே சொல்லுவோம். இரட்டிப்பான நன்மை இன்றே வரும், இரட்டிப்பான நன்மை இன்றே வரும் இயேசுவே. இப்போ 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 அந்த இரட்டிப்பான பாடும்போதே பாடு. ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணுங்க, ஆராதிக்கிறவங்க ஆராதி. இப்பொழுது கர்த்தர் நிறைய பேர் இந்த ஆராதனை நேரத்தில் ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். அவருடைய ஆயுஸ், அவருடைய அற்புதம். ஓதலரம் சேக்கர ரம் தலரலதர ஓ ரெட்டிப்பான நன்மை இன்றே வார் இயேசுவே. Jesus, 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 Jesus. இழந்ததற்கு 2 மடங்கு ஆகாது என்று தள்ளின கல்லை மூளை கல்லாய் மாற்றுகிறது. அது கர்த்தரால் ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம், கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. ஆகாது என்று மனிதர்கள் தள்ளும் போது அந்த கல்லை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு ஆராதனை வேளையிலே வாக்கு கொடுக்கிறார். மனிதர்கள் வேண்டாம் என்று உதறி தள்ளின, மனிதர்கள் வேண்டாம் என்று புறக்கணித்த உன்னை தலைக்கு மூளை கல்லாய் மாற்றுவேன். உன் சொந்தங்கள் புறக்கணித்த உன்னை, யோசேப்பை வெறுத்த சொந்தங்கள் மத்தியிலே அந்த குடும்பத்திற்கு மூளை கல்லாய் மாற்றின கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை உன் குடும்பத்திற்கு மூளை கல்லாய் மாற்றுவேன், தலை கல்லாய் மாற்றுவேன். ஆகாது என்று தள்ளப்பட்ட சகல இடங்களிலும் கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஆம் என்றும். வாலிப தம்பிங்கெல்லாம் கைகளை மேல தட்டி ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த இடத்துல உனக்காக ஒரு அங்கீகாரம், உனக்காக ஒரு சீட்டு, உனக்காக ஒரு பொறுப்பு, உனக்காக ஒரு வசதியை என் இயேசு தரப்போகிறார். கர்த்தரே அதை செய்ய போகிறார். ஹalleluya. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் நம்புறேன், நான் நம்புறேன், நான் நம்புறேன், நம்புவே என் இயேசு ஒருவரை, நம்புவேன் என் இயேசு ஒருவரை, முழு பலத்தோடு நம்புவேன். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும்,
வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றார். ஓ ஹalleluya. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். ஓ ஜீசஸ், தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். இப்ப எல்லாருடைய கைகளை உயர்த்தி நான் நம்புவேன். எஸ், அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. சொல்லுங்க, அப்பா பார்த்து நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். ஒருவரை என் பாதையெல்லாம், என் பாதையெல்லாம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும் என் பாதையெல்லாம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது. சொல்லுங்க, என்னை தேற்றுவதற்கு யாருமே இல்லைனாலும், யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன். ஓ சொல்ல சொல்ல கிருபை. என்றாலும் என் இயேசு ஒரு சொல்லுவோம் நம்புவேன். நான் உங்களை நம்புவேன். இஸ்ரவேல் ஜெயபலமான கர்த்தரையே நான் நம்புவேன். சொல், சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நம்புவே நம்புவே நம்புவே. நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன், நான் உங்களை நம்புவேன். உங்க வலது கையை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நம்புவேன். சொல்லுங்க, முழு பலத்தோட. நான் நம்புற மாதிரி எதுவுமே இல்லை, ஆனா நான் நம்புவேன் ஆண்டவரே. சொல்லுங்க, வாலிப தம்பிங்க தங்கச்சியும் கூட சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் நம்புவேன். ஏசப்பாட்ட சொல்ல, நான் உங்களை நம்புறேன் ஆண்டவரே, என்ன காப்பாற்றுவீர்னு நான் நம்புறேன் ஆண்டவரே. நீங்க சொல்ல சொல்ல அந்த கிருபை வரட்டும். ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க கையை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லு, ஏசப்பா நான் உங்களை நம்புவேன். என் வாழ்க்கை அந்தகாரமா இருக்கு ஆண்டவரே, என் நம்பிக்கையினுடைய அஸ்திவாரம் எல்லாம் எனக்கு அசையுது. நான் நம்புவதற்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன நம்புறதுக்கு பலன் இல்லை, நான் என்ன நம்புறதுக்கு ஆரோக்கியம் இல்லை, நான் என்ன நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனை வேளையில என் கையை உயர்த்தி சொல்றேன், நான் நம்பத்தக்கவர், நான் நம்பத்தக்கவர், நான் நம்பத்தக்கவர் ஒரே ஒருவர். கைகளை உயர்த்தி நீங்க ஒருத்தர் மட்டும்தான்ப்பா. சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்பத்தக்கவர் ஒருத்தர் மட்டும்தானே, நான் நம்பத்தக்கவர் ஒருத்தர் மட்டும்தானே. நம்பத்தக்கவர், நான் நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரே. நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன், நான் நம்புவேன். உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே, உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துவீரோ வாழ்த்துவீரோ வணங்குவீரோ
உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஓடுக்கப்பாடுவோர் அடைக்கலமே, நெருக்கடி வேளாயில் புகலிடமே. ஓடுக்கப்பாடுவோர் அடைக்கலமே, நெருக்கடி வேளாயில் புகலிடமே. நெருக்கடி வேளாயில் புகலிடமே, நெருக்கடி வேளை. இப்ப எல்லாரும் சேர்ந்து உன்னதமானவரே, உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. எஸ், கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அந்த பிரசன்னம், கிருபை எவ்வளவு நல்லவன், எவ்வளவு நல்லவன். ஓ, என் உறைவிடம் நீர்தானே, நீதானே. உங்களை நாங்க உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை நீங்க சாதாரணமானவர் அல்ல, நீங்க சாதாரணமானவர். ஓ, நீங்க சாதாரண. எல்லாரும் அறிக்கை செய்ய செய்ய அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். அப்பா, நீ சாதாரணமானவரா, நீங்க சாதாரணமானவரா, நீங்க சாதாரணமானவரா. இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் என் இருதயத்தில் வைக்கிற வார்த்தை, ஆகுன்ற கல் எனக்கு தேவையில்லைப்பா. இந்த கல்ல ஆகும், இந்த கல்ல ஆகும், இது நல்லா அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, அந்த கூட்டத்திலே கட்டுகிறவர்கள் ஆகாது, இது ஷேப் இல்லை, இது கார்னர் எல்லாம் உடைஞ்சு போயிருச்சு, இது ஸ்ட்ரென்த்தா இல்ல, இது பார்க்கிறதுக்கு அழகா இல்ல. ஃபர்ஸ்ட் மூலையில ஒரு கல்லை வைக்கிறோம், அதை பெஸ்டா வைக்கலாமே அப்படின்னு கட்டடம் கட்டுறவங்க தேடுவாங்க. ஆனா ஆண்டவர் தேடுறாரு, இந்த கூட்டத்திலே தேடுறாரு, இந்த சத்தத்தை கேட்கும் போதே கர்த்தர் தேடுறாரு. பெஸ்டா, மூளை எல்லாம் உடையாம ஸ்ட்ரென்தா, அந்த மாதிரி கல் இல்லை, ஆகாது என்று தள்ளப்பட்ட அந்த கல்ல கர்த்தர் தேடி எடுத்துக்கொண்டு போ. நீதாப்பா ஸ்ட்ராங், நீதாப்பா அழகு, உன்னை நான் அழகுபடுத்துவேன். இந்த ஜெபத்திலே சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், நீங்கள் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள், ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் தலைக்கு மூலை கல்லாய். கரங்களை தட்டும் போது பரலோகம் அதற்கு சாங்ஷன், கையெழுத்து போடணும். ஹல்லேலூயா. கர்த்தரே, 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 ஆகாது என்று தள்ளின கல்லை என் தேவன் தலைக்கு. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆகும், விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். இதோ கர்த்தர் அதை செய்கிறார். ஆமென். அவருக்கு நீங்கள் போதும், அவருக்கு நீங்கள் தேவை. ஹல்லேலூயா. சோர்ந்து போன எலியாவை கொண்டு கர்த்தர், ஓ ஹல்லேலூயா, அவ்வளவு பெரிய பர்வதத்தை கடக்க பண்ணின கர்த்தர் நம்மையும் நம்மையும் நம்மையும். கடைசியாக ஒரு விசை கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீங்க சாதாரணமானவர் அல்ல. எஸ், முழு பலத்தோட சொல்லுங்க. எஸ், உங்க சத்தம் அப்படியே வான பரியந்தம் எட்டுகிற அளவுக்கு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். சாதாரணமானவர் அல்ல. அத வாய்களை திறந்து இன்னும் சத்தம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க
பாதத்தை முத்தம் செய்கிற ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், நீர் எத்தனை நல்லவர். உங்க கிருபை ரொம்ப பெருசு. உங்க பிள்ளைகளை 1000 மடங்கு ஆசீர்வதிக்கிறேன். இதுவரையிலும் நடத்தி வந்த எபினேசர் இனியும் இனியும் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற யெகோவா ஈரே, உங்க பாதத்துல முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.